இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நகைச்சுவை என்பது ரத்தத்தில் ஊர்னது. ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது கூட சிரிக்கான் அப்படின்னா அது கன்னிராசி தான். ஒரு கவலையில் இருக்கும்போது கூட 4 பேரை சிரிக்க வைக்கான்னா அது கன்னிராசி தான். எப்படியாவது உங்களை டீஆக்டிவேட் பண்ணும். அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஓ சந்தோஷமா இருக்கியா, ஓ நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியா, புது ட்ரெஸ் போட்டியா, புது ஃபோன் வாங்கிட்டியா. அதாவது அவங்க என்னென்னமோ வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கர்ச்சிப் போனா கூட, ஓ கர்ச்சிப்லாம் புதுசாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற கூட்டம் உங்கள் கூட தான் இருக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. கலகலப்பாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தினமும் தன்னுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கும், பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய அட்டகாசமான ஒரு லைஃப் ஸ்டைலில் போகக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது. பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நகைச்சுவை என்பது இரத்தத்தில் ஊர்னது. ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது கூட சிரிக்கான் அப்படின்னா அது கன்னிராசி தான். ஒரு கவலையில் இருக்கும்போது கூட 4 பேரை சிரிக்க வைக்கான்னா அது கன்னிராசி தான். ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்கள் பல பேரை சிரிக்க வச்சுட்டு மனசுக்குள்ளே உங்களுடைய வலியும் வேதனையும் வைத்து கொண்டிருக்கீங்க. இந்த வலியும் வேதனையும் எவ்வளோ நாள் சார் சுமப்போம்? அதற்கான ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமை கிடையாதான். எங்களை சுற்றி 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 வந்து ஏமாத்துறது எப்படின்னு தான் யோசிக்காங்க போல், எங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுன்னு யாருன்னு யோசிக்கலையே. சரி, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகாட்டி கூட பரவாயில்ல சார், எங்களை மட்டம் தட்டாமல் இருந்தால் போதும், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி கன்னிராசியில் பிறந்த கிட்டத்தட்ட ஒரு 60% அன்பர்களுக்கு அதான் இருக்கும் இல்லையா? உண்மைதானே? உங்களை என்கரேஜ் பண்ண கூட நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதான் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இங்கே அதிகமாக கன்னிராசி அன்பர்களுக்கு டிஸ்கரேஜ் தான் ஏற்படும். எப்படியாவது உங்களை டீஆக்டிவேட் பண்ணும். அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஓ சந்தோஷமாக இருக்கியா, ஓ நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியா, புது ட்ரெஸ் போட்டியா, புது ஃபோன் வாங்கிட்டியா. அதாவது அவங்க என்னென்னமோ வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கர்ச்சிப் போனா கூட, ஓ கர்ச்சிப்லாம் புதுசாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற கூட்டம் உங்கள் கூட தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து சகித்து போச்சு சார், அதெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பாசக்கார கன்னிராசிக்காரங்க அதிகமானவே இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த 2022 ஸ்டார்டிங்லேருந்து கன்னிராசி தன்னுடைய சந்தோஷத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சந்தோஷம் எங்கே இருக்குது? அது உண்மையிலே எங்கேயா கடையில் கிடச்சா வாங்கிக்கலாம். சந்தோஷம்னு ஒரே ஒரு நண்பர் இருந்தார், அவர் மூலமாக எனக்கு சந்தோஷமும் போச்சு. இல்லை நான் தான் சந்தோஷம், எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமை தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஏன் இவ்வளோ போராடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் சரிதான். உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு விடை கொடுத்து மனப்போராட்டத்திலேருந்து உங்களை விலக்கி வச்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. 9ஆம் தேதி வரையும் பொறுமையாக இருங்க. இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரையும் பொறுமையாக இருங்க. எவ்வளவோ இருந்துட்டீங்க, 4 வருஷம் இருந்தாச்சு, இந்த 9 நாள் பொறுக்க மாட்டேன்னா கண்டிப்பாக பொறுப்பேன் அப்படின்னு பொறுமைசாலியாக இருந்து பெரிய ஒரு எதிர்காலத்தை திட்டம் அமைச்சு அந்த திட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? கோச்சார கிரகங்களே உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இன்னொரு பெரிய ஜாக்பாட் என்னென்னா, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தேடி தேடி அலைஞ்சிங்க. உங்கள் சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு
துக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்த உறவுகள் எத்தனையோ. ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கிறத நீங்கள் உணரக்கூடிய தருணம் இந்த தருணம். வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க உறுதியாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வாகனமாக இருக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. அதே போல் கன்னிராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க. படிப்பு மட்டுமா, விளையாட்டு போட்டியில் உங்களை வெற்றி பெற யாருமே கிடையாது. இந்த மாதம் ஆகஸ்ட்டு 9ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் மாணவ செல்வங்களாக இருங்க, அல்லது பொதுவாகவே வேலை பார்க்குற நபர்களோ தொழில் செய்கிற நபர்களோ எந்த போட்டின்னு ஒன்று வச்சா அந்த போட்டியில் போய் கலந்துக்கோங்க. அத்தனை விதமான போட்டியிலும் அசால்ட்டாக யதார்த்தமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது. சரியா? அதை நீங்கள் நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், செய்யணும். செஞ்சுட்டு வெற்றி பெற்றுட்டு இன்னொரு விஷயமும் செய்யணும். என்ன பண்ணணும்னா, சார் என் கூட ஒருத்தன் போட்டி போட்டுகிட்டே இருந்தார் தொழிலில், இப்போ இந்த 9ஆம் தேதி மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், நான் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவ செல்வங்களே உங்க கூட போட்டி போட்டாலும் வெற்றி பெற போது யார்? நீங்கள் தான். அதனால் வெற்றி நிச்சயம். நீங்கள் உள் மனசுக்குள்ளே அதை ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் வெல்வது சத்தியம். ஓகே, சரி. இப்போ நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு கருத்து. கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் இருக்குது, அதுக்கடுத்து என்னது நம்முடைய அஸ்த நட்சத்திரம் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கீழே கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு உயர்வான மனநிலை, உயர்ந்த சிறப்பான செயல்பாடுகள் நடக்க போகிறங்கிறது உண்மை. ஸோ கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான வழிபாடை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க்கையில் உங்களுக்கான பாதை ரெடியாக இருக்குது, பயன்படுத்திக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது, ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு
தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.